Hi all, welcome to Vishine Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம RRB Group D ஓட notification details தான் வந்துட்டு பார்க்க போறோம். So notification எப்போ ரிலீஸ் பண்ணாங்க and எவ்வளோ ஃபீஸ், என்ன எக்ஸாம் பேட்டர்ன் and என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஓப்பனிங் டேட் வந்து 23rd. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து 23rdலேருந்தே வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா February 22nd க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 24. ஸோ 23rdலேருந்து 24 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம். அண்ட் உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து March 6 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டைம் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் வந்துட்டு கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேகன்சி டீடைல்ஸ் அப்புறம் வந்துட்டு ஏஜோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து level 1 போஸ்டிங் வந்து 18லேருந்து 33, பட் அந்த சிஎன் அப்ளை ஆனதுக்கப்புறம் 18லேருந்து 36 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பேஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 years, அப்படி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் என்னென்ன கேட்டகரியில் வருவீங்க, எவ்வளோ வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் டீட்டெயில்டாக வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபீஸ். ஸோ உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. அதில் வந்து 400 வந்து ரீஃபண்டபிள். பட் நீங்கள் வந்துட்டு பிடபிள்யூபிடி இல்லைனா ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் காஸ்ட் இதுவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 250 தான். அண்ட் இந்த 250யுமே வந்துட்டு ரீஃபண்டபிள் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 minutes. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் வரும். மேக்ஸில் 25 கொஸ்டின், ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்லேருந்து 20 கொஸ்டின். ஸோ டோட்டலாக வந்துட்டு 100 கொஸ்டின் அண்ட் 90 minutes உங்களுக்கு டைமு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதுனீங்கன்னா கரெக்டா எழுதின ஒரு கொஸ்டின்ல இருந்து 1/3 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ட் வந்து பண்ணுவாங்க. கொஸ்டின் டைப்பும் சிலபஸும் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், ஃபிராக்ஷன், எல்சிஎம், HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், simple and compound interest, profit and loss, algebra, geometry, trigonometry, elementary statics, அப்புறம் ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மேக்ஸில் வரும். மேக்ஸ்னா ஆப்டிடியூடு. ரீசனிங் வந்து அனாலஜி, ஆல்ஃபபெட்ஸு, நம்பர் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப்ஸு, சிலோஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் சஃபிஷியன்சிஸ், கன்க்ளூஷன்ஸ், அப்புறம் டிசிஷன் மேக்கிங், அப்புறம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், அனாலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட் அண்ட் அசம்ஷன் இது எல்லாமே வந்து ரீசனிங்கில் உங்களுக்கு வரும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் இது மூணும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் சிபிஎஸ்இ புக் பேஸ்டாக வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், மற்ற சப்ஜெக்ட் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் ரெண்டாவது ஸ்டெப்பான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 35 kg ஆஃப் வெயிட்டை வந்துட்டு 100 மீட்டருக்கு 2 minutes நீங்கள் என்ன பண்ணணும்னா கொண்டு போகணும். இதை வந்து எந்த விதத்துலையும் கீழே வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் 1000 மீட்டருக்கு வந்து 4 minutes 15 seconds வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து ஓடி கடக்கணும். அதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 20 kg வெயிட்டை 100 மீட்டருக்கு தூக்கி 2 minutes போகணும், கீழே போடக்கூடாது. அடுத்து வந்து ஓடுறது வந்து 1000 மீட்டர் ஓடணும். டைமிங் வந்து 5 minutes and 40 seconds உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக வேகன்சிஸ் வந்து இங்கே இருக்குது, என்னென்ன போஸ்டிங்னு இங்கே இருக்குது, அண்ட் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்ஆர்பி குரூப் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ளோசிங் டேட்குள்ளே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அப்ளை வந்து பண்ணுங்கள். ஒருவேளை இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் எப்படி பண்ணணும், ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அகாடமியோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாத்துக்கான ஸ்பெசிஃபிக்காக டாபிக் வைஸ் வந்து ட்ரைனிங் வந்து நம்மளோட அகாடமியில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லைனா வந்துட்டு நம்மளோட அகாடமி நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.